Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளது. தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் பணிகளை துவக்கியுள்ளன. தமிழகத்தின் புதிய வரவான நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் கடந்த 2 மாதங்களாக தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது. அக்கட்சித் தலைவர் விஜய் வாரந்தோறும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் நடந்தது. தமிழகத்தில் அனைத்து கட்சிகளின் தேர்தல் பணிகளையும் சில வாரங்கள் முடக்கியது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக அனைத்து கட்சிகளும் மீண்டும் தேர்தல் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றன. தவேக கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க நிர்வாக குழுவை அமைத்து தேர்தல் பணிகளை மீண்டும் துவக்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியும் சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் தவேக மற்றும் நதக கட்சிகளுக்கு அதிக அளவில் இளைஞர்கள் கூடுகின்றனர். இது ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இரு கட்சியின் தொண்டர்களையும் ஒருங்கிணைப்பது யார், அந்த கட்சிகளுக்காக யார் செலவு செய்கின்றனர், அவர்களின் பின்புலன் என்ன, அவர்கள் அந்த கட்சிகளில் வகிக்கும் பதவிகள் என்ன என்பது போன்ற விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. இந்த விவரங்களை SPCIT எனும் உளவுத்துறையினர் தமிழகம் முழுதும் தொகுதி வாரியாக சேகரித்து தங்களின் தலைமைக்கு அனுப்பியுள்ளனர். இதன் மூலம் தவேக, நதக ஆகிய கட்சிகளில் உள்ள இளைஞர்கள், பெண்களின் ஓட்டுகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற திமுகவின் அச்சம் வெளிப்பட்டுள்ளது என்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்.